எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்டார்டர் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது உருளைக்கிழங்கு பட்டாணி கட்லெட். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, எல்லாத்தையும் நல்லா பொடிசா கட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணி மசிக்க போகிறேன். நீங்கள் ஒரு மிக்சர் ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு கூட மசிச்சு எடுத்துக்கலாம். இது கூட 400 கிராம் ஃப்ரெஷ்ஷான வேக வச்ச பட்டாணி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணியும் வேக வச்சு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் ட்ரை மாங்காய் தூள், அதாவது ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவாங்க, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் காஞ்ச திராட்சை, கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பல்ஸ் மோடில் மேஷ் பண்ணுங்க. பாருங்க, அருமையான டெக்ஸ்சர்ல வந்திருக்கு. இது கூட கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய் மிக்ஸ்சரையும் சேர்த்து ஒரு பல்ஸ் பண்ணிக்கலாம். கட்டட் மிக்ஸ்சர் தயாரா இருக்கு. இதை ஜார்ல இருந்து எடுத்து ஒரு போலுக்கு மாத்தி வச்சிடலாம். மிக்ஸ்சரில் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரியான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ கட்லெட்ஸை ஷேப் பண்ணிக்கலாம். கையில் லேசாக எண்ணெயை தடவிக்கிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி உள்ளங்கையில் வச்சு லேசாக தட்டிக்கோங்க. கிட்டத்தட்ட வடை ஷேப்பில் ரவுண்டாக வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்கே சோள மாவில் கொஞ்சமாக பால் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். ரெடி பண்ண கட்லெட்ஸை இதில் டிப் பண்ணி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வைங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி 1/2 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ண கட்லெட்ஸை மெதுவாக ஒன்று ஒன்றா போடுங்க. ரெண்டு பக்கம் நல்ல கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எண்ணெயை வடித்து எடுத்து வச்சிருங்க. பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கட்லெட் ரெசிபி நீங்கள் எப்போ வேணால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு வீட்டில் எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.